நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. குறிக்கோளை கொண்டவை, நோக்கத்தை கொண்டவை, கருத்துக்களை கொண்டவை என்பதை நாம் அறிவோம். கௌதம புத்தர் தோன்றி 2500 ஆண்டுகள் ஆன பின்னரும் அவர் சொன்ன அதே கருத்தை மீண்டும் மானுடத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுலகில் தோன்றியவர் இயேசு பெருமான். கௌதம்பை போதித்தார். அன்புதான் உலக அமைதிக்கு ஒரே வழி. மனிதனின் இயேசு பெருமான் சொன்ன கருத்துக்களும் அடிப்படையில் மனிதகுலம் மேம்படுவதற்கு ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பது மட்டும்தான். லவ் என்கிற அந்த சொல் மானுடத்தை கட்டி போடுகிறது. அதுதான் மானுட உறவை மேம்படுத்துகிறது. இன்றைக்கும் சாதியால், மதத்தால், மொழியால், இனத்தால், தேசத்தால் மனிதகுலம் பல்வேறு குழுக்களாக சிதறி கிடந்தாலும் இவர்களை நல்வழிப்படுத்தி உலக அமைதியை நிலைநாட்டுவது அன்பு ஒன்று மட்டும்தான். அந்த அன்பை போதித்த பெருமான் தான் இயேசு பெருமான். அது சகோதரத்துவத்தை செழுமைப்படுத்துகிறது. கிறிஸ்தவம் என்றால் சகோதரத்துவம் என்றுதான் பொருள். கிறிஸ்தவம் என்றால் சமத்துவம் என்று பொருள். கிறிஸ்தவம் என்றால் சமூக நீதி என்று பொருள். தன்னை சிலுவையிலே அறைந்து இரத்தம் சொட்ட சொட்ட குரூரமாக தாக்கிய நிலையிலும் கூட இயேசு பெருமான் சொன்ன வார்த்தைகள் இந்த கொடூர மனம் படைத்த கும்பலை பழிவாங்குங்கள் என்று யாரிடமும் அவர் சொல்லவில்லை. இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் ஆண்டவரே என்றுதான் சொல்லுகிறார். என்ன செய்கிறோம் என்பது அறியாமல் இவர்கள் இந்த குற்றத்தை செய்கிறார்கள். இவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். இவர்களை எண்ணி நான் வருந்துகிறேன். ஆண்டவரே, இவர்களை மன்னித்து விடுங்கள் என்றுதான் ஆண்டவரிடம் முறையிட்டார் இயேசு பெருமான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பழிக்கு பழி வாங்குவதல்ல கிறிஸ்தவம்.